வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா காரப்பொடி மீன் குழம்பு. இந்த காரப்பொடி மீன் குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த காரப்பொடி மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ காரப்பொடி மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 2 பெரிய சைஸ் வெங்காயம், அதை இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் சின்னதாக வெட்டியிருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு தோலை உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இந்த குழம்புக்கு ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா வந்து வறுத்து அரைச்சிக்கணும். அதுக்கு நான் பேன் அடுப்பில் வச்சுட்டேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய், மிளகு, சீரகம், சோம்பு. அடுப்பை வந்து ஃபுல் ஸ்லோவில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தில் ஒரு 1/4 வாசி போல் வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அது நல்லா வாசனை வரும். உங்களுக்கு பூண்டு மிளகு வாசனைலாம் நல்லா வரும். அது வரையும் வதக்கிக்கோங்க. ஆனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க. இப்போ இதை வதக்கியாச்சு. இப்போ இதை நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை ஆறட்டும். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நான் பேன் அடுப்பில் வச்சுட்டேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க சொன்னேன். நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லது. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கடுகு, வெந்தயம் பார்த்துக்கோங்க, வெந்தயம் வந்து கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இது ரெண்டும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதும் கருவேப்பிலை நல்லா வெடிச்சதும் பூண்டு, பச்சை மிளகாய், பூண்டையும் பச்சை மிளகாயும் இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் உங்களால் எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் குழம்பு கொஞ்சம் உங்களுக்கு திக்காக கிடைக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அது வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம். அது வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயத்தை வந்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா மசியாக வதங்கணும், நல்லா மசிஞ்சிருக்கணும். அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம முன்னாடி வதக்குனது வந்து ஆறிடுச்சு நல்லா. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதை நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட இந்த மிளகு, சீரகம், பூண்டு எதுவுமே தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா மசியை வதக்கியாச்சு. பாருங்கள், தக்காளி கொஞ்சம் கூட தெரியல. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் பேஸ்ட்டு சேர்த்தோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே கொதிக்க வைங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். அது வரையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கும் போது கொஞ்சம் திக்காகிடும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இங்கே பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க வச்சாச்சு. பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி மேலே வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போது நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இதில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீன் சேர்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லது. இந்த காரப்பொடி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடிக்கடி கோல்டு நம்மளுக்கு வந்ததுன்னா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த குழம்பு அடிக்கடி வச்சு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே வராது. அதே மாதிரி வந்து டெலிவரி ஆகி குழந்தைங்களுக்கு பால் கொடுப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து இந்த குழம்பு, இந்த காரப்பொடி மீன் குழம்பு வந்து அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. தாய்ப்பால் வந்து அதிகமாகுன்றதுனால அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால் அடிக்கடி இந்த மீன் குழம்பு வந்து காரப்பொடி மீனை பார்த்திங்கன்னா அடிக்கடி வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மீனை சேர்த்துட்டு கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் ஒரு 1 நிமிஷம் போல் கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக அப்படி கலந்து விடுங்க. மீனில் அடிப்படாத மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இன்னொரு 1 நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ கொதிக்கட்டும். குழம்பு வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நான் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி மேலே வந்திருக்கு. சிம்மில் வச்சு நம்ம 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் இந்த மாதிரி வந்துடும் அழகாக. கரண்டியை போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க. அழகாக மீன் வந்து முழுசாக வரணும். பாருங்கள் இப்போது காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்பு நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த மீன் குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்றதை நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.